श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம சோமன் என்று அழைக்கப்படும் சந்திரன் மேல இருக்கும் ஒரு காயத்ரி மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஓம் க்ஷீரபுத்ராய வித்மஹே அமிர்தத்வாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்திற்குண்டான விளக்கம். ஓம் க்ஷீரபுத்ராய வித்மஹே. க்ஷீரம் என்றால் பால் என்று அர்த்தம், மில்க் என்று அர்த்தம். க்ஷீரபுத்திரன் என்றால் பாலிலிருந்து தோன்றியவர், பாலிலிருந்து ஜனனம் எடுத்தவர், பாலிலிருந்து பிறந்தவர் என்று அர்த்தம். நம்ம சோமனை, நம்மளோட சந்திரனை நம்ம ஏன் பாலிலிருந்து பிறந்தவர் என்று சொல்வோம் என்றால் இதற்கான கதையை ஸ்ரீமத் பாகவதத்துல கூறுகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதுமே ஒரு போர் இருந்துட்டே இருக்கும். இந்த முறை இந்த கதை நடக்கும் போது எதுல போர் இருந்ததுன்னா, மந்தர பர்வத்தத்தை மத்தாக மாத்தி அங்க வாசுகையை நானாக மாத்தி அந்த இடத்துல பார்க்கடல்ல இருக்கும் விஷ்ணுவை சாட்சியாக வைத்து அந்த பார்க்கடலை கடைவதுதான் போற்றி. இந்த மாதிரி போட்டி இருக்கும்போது யார் முதல்ல பின்வாங்குறாளோ அவ தான் தோத்து போவா. இந்த மாதிரி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு போட்டி இருந்தது. இந்த மாதிரி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு போட்டி இருக்கும்போது நார்மலா நம்ம பார்க்கடலை கடையும் போது பால்லேருந்து என்னென்ன கடையும் போது வருமோ அதுதான் வரும். ஆனால் இது விஷ்ணு இருக்கும் இடமா இருக்கிறதுனால, அந்த இடத்துல தெய்வீகத்துவம் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து பல விஷயங்கள் வெளியில வரதாம். காமதேனு என்கிற மாடு வரதாம். அதே நேரத்துல கல்பக விருட்சம்ங்கிற ஒரு மரம், ஒரு விருட்சம் வர்றதாம். அங்கேந்திரா மகாலட்சுமியும் வரலாம். மகாலட்சுமியின் அண்ணனாக, மகாலட்சுமிக்கு தமையனாக சந்திரனும் வராலாம். அதனால்தான் நம்ம சந்திரனின் சகோதரி சந்திர சகோதரி என்று லக்ஷ்மியை அழைப்போம். அதனால் சந்திரன் வரான், சந்திரனின் தங்கையான லக்ஷ்மியும் வராள். லக்ஷ்மி விஷ்ணுவை மணந்தாள் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கதை உண்டு. அதனால் க்ஷீரத்திலிருந்து, க்ஷீரசாகரமான பார்க்கடலான அந்த கடலிலிருந்து தோன்றிய காரணத்தினால், அதிலிருந்து பிறந்த காரணத்தினால், அதிலிருந்து அவதரித்த காரணத்தினால் க்ஷீரபுத்திரன் என்று பெயராம் நம் சந்திரனுக்கு. ஓம் க்ஷீரபுத்ராய வித்மஹே அமிர்தத்வாய தீமஹி. அதாவது அமிர்தத்தை போல இனிமையாக இருக்கும் தேவனுக்கு நமஸ்காரம் என்று கூறுகிறோம். ஏனென்றால் அந்த கடலோ பார்க்கடல், பால் என்றாலே இனிமையாக இருக்கும். அதிலிருந்து வர எல்லா விஷயங்களுமே இனிமையாக தான் இருந்தது. காமதேனு மாடும் பசுவும் ரொம்ப இனிமையான வரங்களை கொடுக்கிறது. கல்பக விருட்சமும் அது போலவே இனிமையான வரங்களை கொடுக்கிறது. மகாலட்சுமி அவளும் இனிமையான வரங்களை கொடுக்கிறாள். கடைசியாக தன்வந்திரியும் அந்த அமிர்த கலசத்தோடு வரும்போது அதுவே அமிர்தம்தான். அனைத்துமே இனிமையாக இருக்கிறது. அதனால் இனிமையான பார்க்கடலிலிருந்து தோன்றிய இனிமையான சந்திரனே என்று சொல்றோம் சந்திரனை பார்த்து. அமிர்தத்வாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். அப்பேற்பட்ட சந்திரனுக்கு எனது நமஸ்காரங்கள் என்று சொல்றோம். சந்திரனை பார்த்து அவரிடம் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த மந்திரத்தின் அர்த்தம் இதுவே. இப்போ நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த விஸ்வாமித்திரன்கிற பெயருக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம். விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் ராமாயணத்தில் எப்படி சம்பந்தப்பட்டார்கள் என்று பார்த்தோம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்று பார்த்தோம்னா, துவங்குவது எப்படி என்று பார்த்தோம்னா, இந்த விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் எப்போதுமே வசிஷ்டர் விஸ்வாமித்திரை ஏத்துப்பாராம். விஸ்வாமித்திரர் தனக்கு ஈடாக தான் நினைப்பாராம் வசிஷ்டர். ஆனால் எப்பொழுதுமே விஸ்வாமித்திரர் அப்படி நினைக்கவே மாட்டாராம். வசிஷ்டரை தன் எதிரியாக தான் பாவித்து கொண்டிருப்பார் விஸ்வாமித்திரர். அதனால் வசிஷ்டர் என்னவெல்லாம் செய்கிறாரோ அனைத்தையும் தானும் செய்யணும், அதை அவரை விட சிறந்ததாக சிறப்பாக செய்யணும் என்று ஆசைப்படுவாராம் விஸ்வாமித்திரர். இந்த மாதிரி வசிஷ்டர் நிறைய தபங்கள் செய்கிறார், தியானம் செய்கிறார், சிஷ்யர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் போதனம் செய்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் நானும் செய்வேன் என்று விஸ்வாமித்திரரும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராராம் நம்ம வசிஷ்டர் செய்யறது. வசிஷ்டர் செய்கிற அனைத்தையும் இவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் எப்பொழுதாவது ஒரு தடவையாவது அவரை விட இவர் சிறந்தராக செய்தாரா, சிறப்பாக செய்தாரான்னு கேட்டால் அதுதான் கிடையாது.
அதனால் எப்பயுமே இந்த உலகத்துல இருக்கும் மக்கள், அங்க வசிஷ்டரின் சிஷ்யர்கள், விஸ்வாமித்திரன் சிஷ்யர்கள் அனைவருமே வசிஷ்டரைத்தான் நம்ம விஸ்வாமித்திரரை விட பெரியவர், சிறந்தவர் என்று நினைப்பாளாம். இப்படி சிறந்தவராக, ஞானத்தில் மூத்தவராக இருக்கும் வசிஷ்டர் எப்பொழுதுமே அந்த ஞானம் எனக்கு அதிகமாக இருக்கு என்கிற ஒரு கர்வம் இல்லாமலே இருப்பாராம் அவர். இப்படி இருக்கும்போதுதான் இந்த கதை துவங்குகிற ஒரு விஷயம் நடக்கிறது. அந்த விஷயம் என்ன? அந்த விஷயம் எப்படி இந்த கதையை துவங்கி வைக்கிறது? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.